ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் காய்ஸ். ஹலோ காய்ஸ். இன்னைக்கு செம்ம மேட்ச்ங்க. 2 ராயல்ஸ் போறாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸோட ஓப்பனர்ஸ் 2 பேரும் சின்ன பசங்களா இருந்தாலும் பண்றதுலாம் ரொம்ப பெரிய பெரிய காரியமா இருக்கு. வேற லெவல்ல பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் ஒரு மழை மேட்ச்லயே மும்பையை போட்டு பொட்டலம் கட்டியிருக்காங்க. ராஜஸ்தான் வேற லெவல்ல இருந்தாலும் ஹார்ட் எப்பவுமே ஆர்சிபி தாங்க. ஸோ ஆர்சிபியும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே போட்டு பொழந்து பெங்களூரு தரங்களை மட்டும் இப்போ வந்திருக்காங்க கவுஹாட்டிக்கு. ஸோ நான் ஆர்சிபி தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஆரிஃப், உங்களோட கருத்து என்ன? அஃப்கோர்ஸ் ஆர்சிபி தான். அவங்க ஓப்பனர்ஸ் தான் அடிக்கிறாங்க தவிர மற்றபடி மிடில் ஆர்டர் அவங்க சரியில்லை. எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இவரும் நானும் ஆர்சிபி. அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஜெயிக்கும். அவங்க பேட்டிங்னா உங்களை சுருட்டுருவாங்க. அவங்க கன்ஃபார்ம் 300 லோடிங். ஓகே, இவங்க ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும்லாம் நீங்க சொல்றீங்க, ஆசைப்படுறீங்க. நீங்க எப்ப ஜெயிக்க போறீங்க? லோடிங், அதுவும் லோடிங். ஓகே, அதுவும் லோடிங் சொல்லியிருக்காங்க. இப்போ லக்கி பால் என்ன சொல்லுதுன்னு பாத்திரலாம். லக்கி பால் எடுங்க. ஸோ நான் எடுக்கிறேன் இந்த வாட்டி. எப்பவுமே லக்கி பால் சொல்ல டீம் தான் ஜெயிக்குது. அது உங்க ஞாபகத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆர்ஆர் வரணும். லக்கி பால் என்ன ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், லக்கி பால் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த முறை லக்கி பால் தோக்கணும்னு நானே ப்ரே பண்றேன். ஸோ ஆர்சிபி ஜெயிக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஓகே, உங்களோட ப்ரெடிக்ஷன் அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 2 பேர் சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய் பை கைஸ்.